Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வாழப்பட்டு, தக்கனூர், போரூர், அனுமந்தபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளின் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ் செல்வன் ஆகியோர் புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினர். இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டை எவ்வாறு வழங்குகின்றனர் என்பது குறித்த ஆய்வையும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ் செல்வன் ஆகியோர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் திமுக ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்த்தும் மதுரை மாநகர் மாவட்ட கழகம் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், பா. வளர்மதி, முன்னாள் எம்எல்ஏக்கள் டாக்டர் சரவணன், அண்ணாதுரை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுகவின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியதுடன் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என்றார். தமிழகத்தில் குடும்ப ஆட்சி மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் பா. வளர்மதி, மனித சங்கிலி போராட்டத்தில் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் பங்கேற்க வேண்டும் என கூறினார். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், திமுகவின் ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சியை எதிர்த்து போராட வேண்டும் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை வலியுறுத்தினார். இந்த ஆட்சி அமைந்து ஏறத்தாழ 40 மாதங்கள் ஆகிவிட்டது. 40 மாதங்களில் மதுரைக்கு என்ன செய்தார்கள்? இன்னைக்கு வரி மேல் வரி விதித்திருக்கிறார்கள். மாநகராட்சியில் வரி விதிப்பு, எங்கு பார்த்தாலும் சாக்கடைகள், எங்கு பார்த்தாலும் சாலையில் குண்டும் குழியுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும். வரி மேல் வரி விதிக்கிற இன்னைக்கு போலீஸ் அதிகாரிகளை பார்த்து இன்னைக்கு திருடர்கள் பயப்படுற காலம் போய், இன்னைக்கு சமூக விரோதி பயப்படுற காலம் போய், சமூக விரோதிகளுக்கு காவல்துறையே பயப்படுற காலமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று அண்ணன் உரத்த குரலில் நாம் பொதுச் செயலாளர் குரலை எழுப்புகிறார். பார்லிமெண்ட்ல அதானி ஆட்சி தான் நடக்குது, மோடி ஆட்சி இல்ல சொன்னது யாரு? ஸ்டாலின் தங்கச்சி. ஆனா இன்னைக்கு அதானி பையன் ஸ்டாலின் பையனை போய் பார்த்து படம் வந்திருக்கு பத்திரிகையில. நான் சொல்லல, இதுக்கு மேல நான் விவரமா பேச விரும்பல. ஏன்னா ஆட்சி முடிய போகுதுன்னா ரொம்ப பிரகாசமா எரியும். அதுதான் இப்ப எரியுது. தமிழ்நாடு முழுவதும் சங்கிலி கைகோர்த்து நில்லுங்கள் என்று ஜனநாயக முறைப்படி அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். ஏதாவது பிரச்சனை வந்து ஏதாவது பேசிவிட்டால், ஏதாவது சிறைக்கு மக்கள் தொண்டர்கள் சென்றால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கட்சி தலைமைக்கு இருக்கிறது. கட்சி தலைமையினா சென்னையில் எடப்பாடியார், இங்கேனா மாண்புமிகு திரு செல்லூர் ராஜ் அவர்கள். ஒவ்வொரு ஊரிலும் அந்த பாதிக்கப்பட்ட தொண்டர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திமுக எடுத்துள்ள